வானிலை தகவல். தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவையில் லேசான மழையே பதிவாகியுள்ளது. காரைக்கால் பகுதியில் வறண்ட வானிலையே நிலவி கொண்டிருக்கிறது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக 5/12/2024 மற்றும் 6/12/2024 தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையே பெய்யக்கூடும். 7/12/2024 முதல் 10/12/2024 வரை தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் லேசானது முதல் மிதமான மழையே பெய்யக்கூடும். 11/12/2024 கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், உள் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் லேசானது முதல் மிதமான மழையே பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையே பெய்யக்கூடும். அதிகபட்சமான வெப்பநிலை 32 33 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 26 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதியில் தற்போது வரை எந்த ஒரு எச்சரிக்கையும் இல்லை. வங்கக்கடல் பகுதியில் 7/12/2024 தென்கிழக்கு வங்கக்கடலின் தெற்கு பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 35 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 8/12/2024 தென்கிழக்கு வங்கக்கடலின் தெற்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 35 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகின்றனர். அரபிக்கடல் பகுதியில் 5/12/2024 தென்கிழக்கு அரபிக்கடலின் வடக்கு பகுதியில், அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் அரபிக்கடல் பகுதியிலும் சூறாவளி காற்று மணிக்கு 35 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகின்றனர். 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு சென்டிமீட்டரில். அதிகபட்சமாக திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கத்தில் 12 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி 6 சென்டிமீட்டர் அளவும், ராமநாதபுரம் மாவட்டம் RS மங்கலம், திருவண்ணாமலை மாவட்டம் ஜமுனாமர்த்தூர், திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் தலா 5 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி, சென்னை மாவட்டம் ஆலந்தூர் தலா 4 சென்டிமீட்டர் அளவும், சென்னை மாவட்டம் மீனம்பாக்கம், சென்னை விமான நிலையம், ஆலந்தூர், மீனம்பாக்கம் AWS, திருவண்ணாமலை மாவட்டம் போலூர், விழுப்புரம் மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு, செங்கல்பட்டு மாவட்டம் கொளப்பாக்கம், திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு, திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை தலா 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் மின்னல், சென்னை மாவட்டம் திருவெற்றியூர், ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி, சென்னை மாவட்டம் ராஜா அண்ணாமலை நகர், விழுப்புரம் மாவட்டம் கோடார், ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா, சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி, ராணிப்பேட்டை மாவட்டம் காவிரிப்பாக்கம், வேலூர் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம், திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம், திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம், கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டை, சென்னை மாவட்டம் அடையாறு, கிருஷ்ணகிரி மாவட்டம் மற்றும் சென்னை மாவட்டம் மணலி, புதுநகரம், திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர், விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை, விழுப்புரம் மாவட்டம் நேமூர், தேனி மாவட்டம் அரண்மனைப்புத்தூர், விழுப்புரம் மாவட்டம் அவலூர்பேட்டை, புதுக்கோட்டை மாவட்டம் குடுமியான்மலை, விழுப்புரம் மாவட்டம் வளத்தி தலா 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் எண்ணூர் AWS, ராமநாதபுரம் மாவட்டம் தீர்த்தந்தனம், திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி, சென்னை மாவட்டம் கத்திவாக்கம், வேலூர் மாவட்டம் காட்பாடி, விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி, தென்காசி மாவட்டம் சிவகிரி, ராமநாதபுரம் மாவட்டம் வட்டணம், திருப்பத்தூர் மாவட்டம் நாட்ராம்பள்ளி, விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீபல்லிபுத்தூர், சென்னை மாவட்டம் முகிலிவாக்கம், ராமநாதபுரம் மாவட்டம் திருவண்டனை, சென்னை மாவட்டம் CD மருத்துவமனை தண்டராம்பேட்டை, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருச்சிராப்பள்ளி சந்திப்பு, புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம், விழுப்புரம் மாவட்டம் வளவனூர், புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை, வேலூர் மாவட்டம் அம்முண்டி, தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர், தேனி மாவட்டம் தேக்கடி, திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம், விருதுநகர் மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம் செம்பரம்பாக்கம் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி, சென்னை மாவட்டம் புழல், அண்ணா பல்கலைக்கழகம், செம்பரம்பாக்கம் ARG, திருவள்ளூர் மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாறு அணைக்கட்டு,
அரக்கோணம், ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம், விருதுநகர் மாவட்டம் பீலவாக்கல் பெரியாறு அணை, கடலூர் மாவட்டம் கொத்துவாச்சாரி, விழுப்புரம் மாவட்டம் சூரப்பட்டு, திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம், விழுப்புரம் மாவட்டம் காஞ்சனூர், திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணை, திருப்பத்தூர் மாவட்டம் டிசிஎஸ் மில் கோதண்டப்பட்டி, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருச்சிராப்பள்ளி நகரம், சென்னை மாவட்டம் கொளத்தூர், தஞ்சாவூர் மாவட்டம் வெட்டிக்காடு, சென்னை மாவட்டம் பேசன் பீச், செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம், கிருஷ்ணகிரி மாவட்டம், சென்னை மாவட்டம் அண்ணா பல்கலைக்கழகம், ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன், காஞ்சிபுரம் மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி, விருதுநகர் மாவட்டம் சாத்தூர், தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம், புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர், சென்னை மாவட்டம் தட்ராம்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு, ராணிப்பேட்டை மாவட்டம் அம்மூர் வாலாஜா ரயில்வே நிலையம், காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர், சென்னை மாவட்டம் மாதாவரம், கோடம்பாக்கம், பள்ளிக்கரணை, விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை, நீலகிரி மாவட்டம் கிண்ணக்கோரை, கீழ்கோத்தகிரி எஸ்டேட், விருதுநகர் மாவட்டம் காரியப்பட்டி, வேலூர் மாவட்டம் விரிஞ்சிபுரம், காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத், சென்னை மாவட்டம் சென்னை ஆட்சியர் அலுவலகம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மணப்பாறை, திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெனாத்தூர் மற்றும் மதுரை மாவட்டம் போரையூரில் தலா 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. 24 மணி நேரத்தில் பதிவான வெப்பநிலை: அதிகபட்சமான வெப்பநிலை தொண்டியில் 33.6 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்ச வெப்பநிலை ஈரோட்டில் 17.5 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. வானிலை பற்றிய முழுமையான தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய மாவட்டம் மற்றும் ஊர் பெயரினை நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தவும். வானிலை தகவல்: தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவையில் லேசான மழையே பதிவாகியுள்ளது. காரைக்கால் பகுதியில் வறண்ட வானிலையே நிலவி கொண்டிருக்கிறது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக 5/12/2024 மற்றும் 6/12/2024 தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையே பெய்யக்கூடும். 7/12/2024 முதல் 10/12/2024 வரை தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் லேசானது முதல் மிதமான மழையே பெய்யக்கூடும். 11/12/2024 கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், உள் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் லேசானது முதல் மிதமான மழையே பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையே பெய்யக்கூடும். அதிகபட்சமான வெப்பநிலை 32 33 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 26 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதியில் தற்போது வரை எந்த ஒரு எச்சரிக்கையும் இல்லை. வங்கக்கடல் பகுதியில் 7/12/2024 தென்கிழக்கு வங்கக்கடலின் தெற்கு பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 35 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 8/12/2024 தென்கிழக்கு வங்கக்கடலின் தெற்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 35 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகின்றனர். அரபிக்கடல் பகுதியில் 5/12/2024 தென்கிழக்கு அரபிக்கடலின் வடக்கு பகுதியில், அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் அரபிக்கடல் பகுதியிலும் சூறாவளி காற்று மணிக்கு 35 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகின்றனர். 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு சென்டிமீட்டரில்: அதிகபட்சமாக திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கத்தில் 12 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி 6 சென்டிமீட்டர் அளவும், ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்எஸ் மங்கலம், திருவண்ணாமலை மாவட்டம் ஜமுனாமர்த்தூர், திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் தலா 5 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி, சென்னை மாவட்டம் ஆலந்தூர் தலா 4 சென்டிமீட்டர் அளவும், சென்னை மாவட்டம் மீனம்பாக்கம், சென்னை விமான நிலையம், ஆலந்தூர், மீனம்பாக்கம் AWS, திருவண்ணாமலை மாவட்டம் போலூர், விழுப்புரம் மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு, செங்கல்பட்டு மாவட்டம் கொளப்பாக்கம்,
திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு, திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை தலா 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது.